இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, விநாயக பெருமான வழிபட உகந்த நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது முத்கல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 29வது கணபதி சிம்ம கணபதி. சிம்ம கணபதி ஆனப்பட்டவர் அன்னை பராசக்தியை போலவே சிங்கத்து மேலே காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னை பராசக்தியை போலவே 8 திருக்கரங்களோட அபயவரதத்தோட காட்சி தராரு. இவரை நம்ம வணங்கிட்டு வர்றதுனால நமக்கு தீய சக்திகளால் வர பிரச்சனைகள் ஆபத்துகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தைரியமும் பலமும் கிடைக்கும். சிம்ம கணபதி ஆனப்பட்டவர் வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கிறாரு. இப்போ நம்ம சிம்ம கணபதியினுடைய தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மந்திரம். வீணாம் கல்பலதாம் அரிஞ்ச வரதம் தக்ஷே விதத்தே கரை வாமே தாமரசஞ்ச ரத்ன கலசம் சன்மஞ்சரி சாபகம் சுண்ட தண்டலசத் நிகேந்த வதன ச இந்து கௌரத் சுபக திவ்ய ரத்ன நிகாம்சுகோ கணபதி பாயா அபாயாத் சனக. இப்போ நம்ம இந்த தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். திவ்ய கணபதி, அதாவது திவ்யமான சிம்ம கணபதியை, பிரகேந்திரவதன அழகான யானை முகம் கொண்டவரை, சுண்ட தண்ட லசத் அதாவது வளைந்த தாமரை தண்டை போல துதிக்கைய உடைய கணபதியை, ச இந்து கௌர அதாவது நிலாவுனுடைய நிறம் போன்ற வெண்மை நிறமாக அருள்பாலிப்பவர். விநாயகருக்கு பாலச்சந்திரன் அப்படிங்கிற விசேஷ நாமமும் இருக்குது. அதை இங்கே ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தக்ஷே விதத்தே கரை, அவருடைய வலப்பக்க கரத்தில் எதெல்லாம் ஏந்திருக்காரு அப்படின்னா வீணாம் அதாவது வீணை. இது இசைக்கருவி, ஞானத்தையும் கலை நயத்தையும் குறிப்பிடுது. கல்பலதாம் அதாவது நம்ம நினச்சதை நிறைவேற்றுற ஒரு கொடி. கல்பர விருட்சம்ங்கிறது செடி, கல்பலதாம் அப்படிங்கிறது ஒரு கொடி. இது மகாலட்சுமியினுடைய அருளை குறிக்குது. ஹரி அப்படின்னா சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது அன்னை பராசக்தியை குறிக்குது. வரதம் அதாவது நம்ம நினைச்ச வரத்தை தர முத்திரையோட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாமே அப்படின்னா இடதுபுறம், இடதுபுறத்தில் தாமரை செஞ்ச தாமரை பூவை ஏந்தி இருக்காங்க. இதுவும் அன்னை மகாலட்சுமியை குறிப்பிடுது. அதாவது தாமரை பூங்கிறது யோக சாஸ்திரத்தில் ஒரு நிலையை குறிப்பிடுது. ரத்ன கலசம் அதாவது ரத்ன வைர வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கலசம். இது தெய்வீகத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு இருக்கிற பொருளாதார ரீதியான பிரச்சனையை நீக்கிறத குறிக்குது. சன்மஞ்சரி அப்படின்னா பூங்கொத்து. இந்த மலர் கொத்துங்கிறத எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறது போல குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் அபயமுத்திரை, பயம் வேண்டாம் அப்படிங்கிற அபயமுத்திரையை ஏந்தி இருக்கிற கணபதி. அது மட்டும் இல்லாமல் ரத்ன நிபாம் சுகோ அதாவது விநாயக பெருமான் ஆனப்பட்டவர் சிங்கத்து மேலே ரத்ன போர்வையை, ரத்ன வைர வைடூரியங்கள் பதித்த ஒரு போர்வை மேலே அமர்ந்திருக்காரு. அந்த கணபதி ஆனப்பட்டவர் சுப, எனக்கு எப்போவுமே நன்மை செய்யட்டும். பாயாத் அபாயாத் சனக, எங்களுக்கு இருக்கிற அபயகரமான பிரச்சனையெல்லாம் நீக்கி எங்களை காப்பாற்றட்டும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓம் சிம்ம கணபதி போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.